ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த செஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேப்டாப் வாங்கியிருக்கீங்க. அந்த லேப்டாப்பில் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கும். லோக்கல் டிஸ்க் சி அப்படின்னு சொல்லி ஒரு டிரைவ் தான் இருக்கும். அந்த டிரைவை எப்படி கரெக்டாக பார்ட்டிஷன் பிரிக்கிறது அப்படின்றதையும், அதோட ஐகான்ஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது புது லேப்டாப் வாங்கின எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் அடுத்தடுத்து பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு அப்பப்போ வரும். இப்போ அதோட ஸ்டெப்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதில் மேனேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஆப்ஷன் ஓப்பன் ஆனோன்னா அதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணணும். டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்குள்ளே ஆல்ரெடி நிறைய பார்ட்டிஷன் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த பார்ட்டிஷன்லாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம பிரைமரி பார்ட்டிஷன் மட்டும் தான் ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரெக்கவரி அந்த OEM அந்த பார்ட்டிஷன்லாம் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி லெனோவோன்னு ஒரு பிரைமரி பார்ட்டிஷன் இருக்குது. லோக்கல் டிஸ்க் சியில் பூட் அண்ட் பிரைமரி இருக்குது. இப்போ சியில் பார்த்தீங்கன்னா 887.4 GB இருக்குது. அதை நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரிங்க் வால்யூம் கொடுக்கணும். அதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்ட்ரிங்க் வால்யூம் கொடுத்தோன்னே ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோவில் மொத்த சைஸ் எவ்வளோ, அதோட ஸ்ட்ரிங் எவ்வளோ நீங்கள் பண்ண முடியும், நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை ஸ்ட்ரிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. டோட்டல் சைஸ் 90, 85. இதில் நம்ம 85 ஸ்ட்ரிங் பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம 80 தான் பண்ண போகிறோம். ஃபுல்லாக ஸ்ட்ரிங் பண்ண போகிறது இல்லை. மீதி ரிமைனிங் ஸ்பேஸ் இவ்வளோ விட்டு தான் ஆகணும். உங்களுக்கு தேவையான இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். பட் ஃபுல் சைஸ் ஸ்ட்ரிங் பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். ஸ்ட்ரிங்க்குன்னு கொடுத்தோன்னா அந்த அமௌண்ட் மொத்தம் அன்அலோகேட்டடாக தனியாக வந்துடும். எவ்வளோ உங்கள் இஷ்டம் போல் கொடுத்துக்கோங்க. பட் ஃபுல் சைஸ் கொடுக்க முடியாது. நீங்கள் அதை விட கம்மியாக தான் ஸ்ட்ரிங் பண்ணணும். இப்போ ஸ்ட்ரிங் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னாலே பிளாக் கலரில் அன்அலோகேட்டட் மெமரி அப்படின்றது ஓப்பன் ஆகிடும். அதில் 781 GB இருக்குது. அதை நான் ஒரு புது சிம்பிள் வால்யூமாக க்ரியேட் பண்ணுறேன். அதை ரைட் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த ஆப்ஷன்லாம் கிடைக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ் இருக்குது. இதை நான் 2 பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறேன். ஒன்று என் ஆப்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஒன்று என் என்டர்டைன்மெண்ட் அண்ட் சாங்ஸ் இருக்கிறதுக்காக. ஸோ 8 lakhs ஆஃப் MB நான் 5 lakhs ஆஃப் MB அண்ட் ஒரு 3 lakhs ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போ 5 lakhs ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 5 lakhs மட்டும் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அது உங்களோட டிரைவ் லெட்டரை செலக்ட் பண்ண சொல்லும். டிரைவ் லெட்டர். இப்போ நீங்கள் அதில் உங்களுக்கு பிடிச்ச டிரைவ் லெட்டர் எது வைக்கணுமோ அப்படி ஆசைப்படுறீங்களோ அந்த டிரைவ் லெட்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் பி ஆசைப்படுறேன். ஸோ பி கொடுத்துக்கிறேன். ஏன்னா என்டர்டைன்மெண்ட்க்கு எனக்கு பி அண்ட் ஆப்ஸ்க்கு ஏ. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த வால்யூமோட பேர் என்னன்றதை மட்டும் மாற்றுங்க. அது ஒரு ஃபார்மேட் அண்ட் அதோட அலோகேஷன் சைஸ் எதையும் நீங்கள் மாற்ற தேவையில்லை. எனக்கு இது என்டர்டைன்மெண்ட் நான் நேம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நேம் மாற்றிக்கலாம். இப்போ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கொடுக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷான்னு கேட்கும். ஃபினிஷ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஃபார்மேட் ஆகும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆகிடும். இதை பாருங்கள், எம்டியாக என்டர்டைன்மெண்ட்னு ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடுச்சு. ஒரு டிரைவ் கிரியேட் ஆகிடுச்சு. அது இங்கே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விண்டோஸ் சி மட்டும் தான் இருந்தது. விண்டோஸ் சி லெனோவோ மட்டும் இருந்தது. இப்போ அது கூட என்டர்டைன்மெண்ட் ஒன்று வந்துருச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப், மறுபடியும் மீதி இருக்க அன்அலோகேட்டட் மெமரியை அடுத்து ஆப்ஸ் அப்படின்னு மாற்ற வேணும். இப்போ அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா திரும்ப அந்த அன்அலோகேட்டட் மெமரி அதுவே போயிட்டு அது மாதிரி ரைட் கிளிக் பண்ணுங்க. அது மறுபடியும் நியூ சிம்பிள் வால்யூம், அது ஹெல்த்தி பார்ட்டிஷன் அப்படின்னு வரணும். அது வந்தால் தான் கரெக்டாக, அது கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து நியூ சிம்பிள் வால்யூம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அதே மாதிரி இப்போ ஃபுல் சைஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். 3000 அது ஃபுல்லாக யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா மீதி அன்அலோகேட்டட் மெமரி கொடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது. திரும்ப நீங்கள் அந்த 3000 சேர்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் வால்யூம் போடும். அன்அலோகேட்டட் மெமரியை ஆல்ரெடி இருக்க டிரைவோட இப்போ பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் அப்படின்றதே 781 ஃபுல் சைஸ்க்கு வந்துருச்சு. இது ஏன்னா பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 781 GB ஆகிடுச்சு. நம்ம 8000 5000 3000 ஸ்ப்ளிட் பண்ணோம். இப்போ ஸ்ப்ளிட் பண்ண ஜாயின் பண்ணவும் முடியுன்றதுக்கு தான் இந்த இது எக்ஸ்டெண்ட் வால்யூம் அப்படின்றது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கொடுக்கணும். இப்போ அந்த ஆப்ஷன்லாம் எரேஸ் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் மறுபடியும் ஸ்ட்ரிங்க் தான் பண்ண முடியும். இப்போ மறுபடியும் ஸ்ட்ரிங்க் பண்ணுறோம். எவ்வளோ ஸ்ட்ரிங்க் பண்ணுறோன்னா பழையபடி அது 5000 அண்ட் 3000 அன்அலோகேட்டட் மெமரியாக நம்ம ஸ்ட்ரிங்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 3000 என்டர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கொடுத்தோன்னா அது மறுபடியும் ஸ்ட்ரிங்க் ஆகிடும். பாருங்கள், அன்அலோகேட்டட் மெமரின்னு ஆகிடுச்சு. இப்போ திரும்ப இது நியூ வால்யூமாக மாற்றிக்கோங்க. இப்போ நியூ வால்யூம் போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்
இதில் ஃபுல் சைஸ் தான் நீங்கள் கொடுக்கணும், மெமரி கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அண்ட் என்னோட டிரைவ் லெட்டர் வந்து ஏ, பிகாஸ் இட்ஸ் ஆப்ஸ். நெக்ஸ்ட் அண்ட் ஃபார்மேட் எதுவும் நீங்கள் மாற்றக்கூடாது. அதே மாதிரி நியூ வால்யூம் மட்டும் இங்கேயே மாற்றிக்கிறதாலும் மாற்றிக்கலாம், இல்லை என்றால் நெக்ஸ்ட் ஸ்டெப்லையும் நான் மாற்றலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு அது ஃபார்மேட் ஆகும், பழையபடி ஆப்ஸ் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகிடும். பாருங்கள் இந்த டிரைவ் எம்டியாக இருக்குது. பிசி போய் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்தது ஒரு டிரைவ், அதுக்கப்புறம் 2 ஆச்சு, இப்போ 3 ஆயிடுச்சு. ஆப்ஸ், என்டர்டைன்மெண்ட் அண்ட் விண்டோஸ். இப்படி தாங்க இதை ஃபார்மேட் பண்ணி கரெக்டாக டிரைவ்ஸை செப்பரேட் பண்ணணும். நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃபாக செப்பரேட் பண்ணோம் அப்படின்னா அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது எப்படி பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எப்படி டிரைவ் லெட்டரை சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்த்தாச்சு. அண்ட் டிரைவ் சைஸ் எப்படி பார்ட்டிஷன் பிரிக்கிறதுன்றதையும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவ் ஐகான் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான். என் சிஸ்டமில் டிஃபால்ட்டாக இருந்த ஐகான் தான் இதெல்லாம். இதை பார்த்தீங்கன்னாலே தெரியும், சும்மா டிரைவ் மாதிரி இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்கல, இதை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா அது எப்படின்றத நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க, எனி ப்ரௌசர். அது ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் டிரைவ்ஸை டவுன்லோட் பண்ண போகிறோம். இப்போ ஐகான் ஃபார் drive.ico அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ்லாம் காட்டும். இதை நீங்கள் டைரெக்டாக அந்த வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் ஐகான்ஸ், இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி டிரைவ் ஐகான்ஸாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து என் சிஸ்டம்கான டிரைவ் ஐகான்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்ச் பண்ணி டைப் பண்ணிக்கலாம். டிரைவ் அப்படின்னு போடுறதுனால இதெல்லாம் வருது. நீங்கள் அதை விட்டுட்டு கேம்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஐகான்ஸ். உங்களுக்கு அது எது பிடிச்சிருக்குன்னு பாருங்க. நெக்ஸ்ட் வந்து சாங்ஸ்ன்னு போடுறேன், ஏன்னா நான் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறது அப்படிதான். ஸோ எனக்கு இந்த ஐகான் பிடிச்சிருக்கு. ஸோ வந்து நான் இந்த ஐக்கானை எப்படி டவுன்லோட் பண்ணணும்னா இங்கே மேலே ஐகோ அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஃபார்மேட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐகோன்னு செலக்ட் பண்ணோன்னா கீழே வந்து சேவ்னு கேட்கும். ஜஸ்ட் கேபி கணக்கில் தான் இருக்கும். சேவ்னு கொடுத்தோன்னா அது வந்து டவுன்லோட் ஃபோல்டர் சேவ் ஆகிடும். சேஞ்ச் டிரைவ் ஐகான் டவுன்லோட். நான் வந்து ஃபைல் ஹிப்போ தான் எப்பவுமே டவுன்லோட் பண்ணுவேன். ஸோ ஃபைல் ஹிப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஐகோ எஃப்எக்ஸ். இந்த ஆப் தான் அது. அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஆப் டவுன்லோட் பண்ணி நான் இன்ஸ்டால் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் அதை எப்படி ரன் பண்ணுறதுன்றதை இப்போ காட்டுறேன். இந்த ஆப் தான் அது, சேஞ்ச் டிரைவ் ஐகான். இந்த ஆப் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் செலக்ட் த ஐகான் ஃபைல். இதில் ஆல்ரெடி நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன் ஐகான்ஸ். நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து என் விண்டோஸ் சிக்கு கொடுக்க போகிறேன். சாரி, டிரைவர் சிக்கு செலக்ட் பண்ண வேண்டியதான். சேஞ்ச் ஐகான், ரொம்ப சிம்பிள், டன்னு வந்துடும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் உங்கள் மை கம்ப்யூட்டர் போய் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். விண்டோஸ் சிக்கு மட்டும் விண்டோஸ் சிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐகான் சேஞ்ச் ஆகிடுச்சு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாத்துக்கும் மாறிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ உங்களுக்கு தேவைன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.